தான் திரையிலே மட்டும் பார்த்திருந்த கதாநாயகனான ரஜினிகாந்தை தன்னுடைய பக்கத்திலே பார்த்தபோது லதாவால் அவ்வளவு எளிதிலே அந்த பிரமிப்பிலிருந்து மீள முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று ரஜினிகாந்த் கேட்க அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனார் லதா. அவரை பார்த்த உடனே நீங்கள் ஏன் அப்படி வாயடித்து போனீங்க என்ற கேள்விக்கு முதல்ல அவருடைய வசீகரமான தோற்றம், அதுக்கப்புறம் அவருடைய அசுரத்தனமான வேகம், இது எல்லாத்துக்கும் மேலே அவரினுடைய பக்கத்திலே வந்து நின்றபோது எனக்குள்ளே ஏற்பட்ட வைப்ரேஷன் என்று தான் வாயெடுத்து நின்றதுக்கான காரணத்தை சொல்கின்றார் லதா. அவரை பார்த்த உடனேயே அவர்கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தனோ அந்த எல்லா கேள்விகளும் மறந்து போயிற்று. அந்த தருணத்தை இப்போது நினைத்தாலும் எனக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது என்கிறார் லதா. அந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் லதாவுடைய வாழ்க்கையிலும் ரஜினிகாந்துடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை சந்திப்பாக அந்த சந்திப்பு அமையப் போகிறது என்று அவர்கள் இருவருக்குமே அப்போது தெரியாது. திருமணமாகாத நடிகர்களுக்கு தங்களுக்கு விருப்பமான நடிகையோடு திருமணம் செய்து வைக்கின்ற அரும் பணியை இப்போது உள்ளது போல அப்போதும் பல பத்திரிகைகள் செய்து கொண்டிருந்தன. திரையுலகிலே அடியெடுத்து வைத்த 36 மாதங்களில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்த ரஜினிகாந்த் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை பார்த்து அவங்களால் சும்மா இருக்க முடியுமா? அப்போது வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நடிகனுடைய சகோதரியை ரஜினிகாந்த் காதலிப்பதாகவும் அவரையே அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் பல பத்திரிகைகள் அப்போது செய்தி வெளியிட்டன. அந்த செய்தியை உடனடியாக மறுத்தார் ரஜினிகாந்த். இது மாதிரி ஒரு நடிகையோடு சம்மந்தப்படுத்தி நீங்கள் பாட்டு ஒரு திருமண வதந்தியை உலவ விடுகின்றீர்களே, அதனால் அந்த நடிகையுடைய எதிர்காலம் எவ்வளோ பாதிக்கும், அதை யாராவது யோசித்து பார்த்தீங்களா? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு மனைவியாக வருகின்றவர் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படாமல் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவராகவும் என்னுடைய வாழ்க்கை தரமும் குடும்ப அந்தஸ்தும் உயர முயற்சிக்கின்றவராகவும் இருப்பார் என்று அப்போது தெரிவித்திருந்தார். தன்னுடைய கல்யாணத்தை பற்றி அப்படி ஒரு தெளிவான முடிவிலே இருந்த ரஜினிகாந்தை பார்த்து உங்களுடைய திருமணம் எப்போது என்று லதா கேட்க குடும்ப பாங்கான ஒரு பெண் கிடைக்கும்போது என்ற பதில் பிறந்தது ரஜினிகாந்திடமிருந்து. அடுத்து ரஜினிகாந்தை பார்த்து லதா கேட்ட கேள்விதான் அந்த சந்திப்பு மங்களகரமான 3 முடிச்சிலே முடிய காரணமாக அமைந்தது. நீங்கள் சொல்கிற பதில் எனக்கு புரியலை, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று லதா மீண்டும் ரஜினிகாந்தை பார்த்து கேட்க உங்களை மாதிரி ஒரு பெண் கிடைத்தால் இப்போதே திருமணம் செய்து கொள்ள நான் தயார் என்றார் ரஜினி. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதல் பார்வையிலேயே தன்னுடைய படக்கதாநாயகிகள் பல பேரை அவர் வீழ்த்தியதை நாம் திரையிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ரஜினிகாந்தை வீழ்த்திய முதல் கதாநாயகி இன்று அவருடைய இல்லத்தரசியாக இருக்கின்ற லதா ரஜினிகாந்த் தான். என்னுடைய விருப்பத்தை நான் லதா கிட்ட சொன்னபோது என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று லதா மட்டும் சொல்லியிருந்தா நிச்சயமாக என்னால் அதை தாங்கி கொண்டிருந்திருக்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டேன்னா எனக்கு அது கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. நல்ல காலமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த். அந்த சந்திப்பு நடந்த சில நாட்களில் ஒய்ஜி மகேந்திரனை சந்தித்த ரஜினிகாந்த் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு சம்மதமா என்று அவரிடம் கேட்டபோது என்ன பதில் சொல்கிறதுனே ஒய்ஜி மகேந்திரனுக்கு சிறிது நேரம் புரியவில்லை. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, இது அவங்க குடும்பத்தார் எடுக்க வேண்டிய முடிவு. நான் அவங்கக்கிட்ட முதல்ல கேட்குறேன், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று ரஜினியிடம் தெரிவித்தார் ஒய்ஜி மகேந்திரன். ரஜினிகாந்தை திருமணம் செய்து கொள்வதிலே லதாவுக்கும் விருப்பம் இருந்ததுனால அவருடைய குடும்பத்தினர் மத்தியிலே இந்த கல்யாணத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எதுவும் கிளம்பவில்லை. அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு கட்டத்திலே ரஜினிகாந்துக்கு தெரியப்படுத்தினார் ஒய்ஜி மகேந்திரன். சாதாரணமாக இந்த கல்யாணத்துக்கு லதாவுடைய பக்கத்தில் இருந்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு ரஜினிகாந்த் நினச்சார். ஆனால் எதிர்ப்பு வந்தது வேறு திசையில் இருந்து. தான் லதாவை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதை பற்றி தன்னுடைய சகோதரரான சத்யநாராயணாவிடம் ரஜினிகாந்த் தெரிவித்த போது அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி அந்த திருமணத்திற்கு 1% கூட தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மராட்டியில் பெண்ணே இல்லையா என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் சத்யநாராயணன். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சா இந்த கல்யாணத்துக்கு உங்களுடைய சம்மதத்தை தெரிவிங்கள் என்று தன்னுடைய சகோதரனும் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பிவிட்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவெடுத்தால் அதிலிருந்து அவ்வளவு எளிதாக மாற மாட்டார் அப்படின்ற விஷயம் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு தெரியும் போது அவருடைய சகோதரரான சத்யநாராயணாவுக்கு மட்டும் தெரியாதா என்ன? அதனால் அவர் ஒரு படி இறங்கி வந்து அந்த கல்யாணத்திற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். தன்னுடைய வீட்டிலும் லதாவினுடைய வீட்டிலும் சம்மதத்தை பெற்ற பிறகு லதாவை அழைத்து கொண்டு பாலச்சந்தரை பார்க்க வந்த ரஜினி நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று பாலச்சந்தரிடம் லதா ரஜினிகாந்தை அறிமுகம் செய்து வைத்த போது ரொம்ப சந்தோஷம் என்று அவளை வாழ்த்திய பாலச்சந்தர் அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டியா என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார். வாங்கியாச்சு என்று பதில் சொன்னவர் ரஜினிகாந்த் இல்லை, லதா. இவன் ரொம்ப கோபக்காரமாக பார்த்து நடந்துக்க என்று லதாவிடம் ரஜினிகாந்தை பற்றி பாலச்சந்தர் சொன்னபோது ரஜினிகாந்த் வெட்கத்திலே நெளிந்தார்.
ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தான் லதாவை காதலிக்கின்ற விஷயத்தையும் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற விஷயத்தையும் அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் அந்த ரகசியம் தெரிந்த ஒரே ஆள்னா அது நான் தான். நான் அப்போது பத்திரிகையாளனாக இருந்தேன். எனக்கு அந்த ரகசியம் தெரிய காரணமாக இருந்தவர் ரஜினிகாந்துடைய மைத்துனரான ஒய்ஜி மகேந்திரன். நான் அவரை மிகவும் நெருக்கமான நண்பர்கள் என்பதால் ரஜினிகாந்த் லதாவை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற விஷயத்தை என்னிடம் மட்டும் ரகசியமாக ஒரு நாள் பகிர்ந்து கொண்டார். 1981 பிப்ரவரி மாதம் 26 வியாழக்கிழமை அன்று காலையிலே திருப்பதியிலே தன்னுடைய திருமணத்தை நடத்த முடிவு செய்த ரஜினி தன்னுடைய திருமணத்திற்கு முன்னாலே பத்திரிகை நிருபர்களை சந்தித்தார். என்னுடைய கல்யாணம் திருப்பதியில் நடக்க இருக்குது, ஏழுமலையா முன்னாடி மாலையை மாற்றிக்கிட்டு தாலி கட்டிக்கலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அங்கே பத்திரிக்காரன்லாம் வந்தால் அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால் நீங்கள் யாரும் திருப்பதிக்கு வர வேணாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய திருமண ஃபோட்டோவை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நிச்சயமாக சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குது, அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளரிடம் கேட்டுக்கொண்டார் ரஜினிகாந்த். அவ்வளோ பணிவாக அவர் கேட்டுக்கொண்டதற்கு பின்னாலேயும் ஒரு நிருபர், நாங்கள் திருப்பதிக்கு உங்கள் கல்யாணத்துக்கு வந்தா என்று கேட்டபோது உதைப்பேன் என்று ஆக்ரோஷமாக பதில் வந்தது ரஜினிகாந்திடமிருந்து. ஆனால் அவருடைய அந்த எச்சரிக்கையை மீறி தினத்தந்தி அதிவீரபாண்டியன் உட்பட சில பத்திரிகை நிருபர்கள் திருப்பதிக்கு சென்றார்கள் என்பது வேறு விஷயம். திருப்பதியிலே திருமணத்தை முடித்துக்கொண்டு சென்னைக்கு திரும்பிய ரஜினிகாந்த் காலை 11 மணி அளவிலே நெற்றிக்கண் படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோ வந்தார். கவிதாலயாவின் மொத்த யூனிட்டும் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. திருமணத்தை தொடர்ந்து ரஜினிகாந்துடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மார்ச் மாதம் 14 அன்று சென்னையிலே உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலிலே நடைபெற்றது. மொத்த தமிழ் சினிமா உலகம் அந்த விழாவிலே கலந்து கொண்டு ரஜினிகாந்தை வாழ்த்தியது. திருமணத்துக்கு பின்னாலே ரஜினிகாந்த் கலந்து கொண்ட முதல் வெளிப்புற படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்றது. தீ படத்தினுடைய படப்பிடிப்புக்காக இலங்கை சென்றிருந்த ரஜினிகாந்த் அங்கிருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய காதல் மனைவிக்காக ஆசையாக ஒரு புடவையை வாங்கி கொண்டு வந்து பரிசளித்தார். அந்த புடவை பிளாக் மற்றும் கிரே கலரில் இருந்தது. அந்த புடவையை இன்னி வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த புடவை மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்கரையில் கிடைக்கின்ற சிப்பி, முத்துக்கள் இவைகளெல்லாம் வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு மணிமாலையையும் அவர் எனக்காக வாங்கி கொண்டு வந்தார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் லதா. லதாவை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய காதல் கணவனுக்காக கொடுத்த முதல் பரிசு என்ன தெரியுமா? கண் திருஷ்டி ஏற்படாமல் இருப்பதற்காக அணிகின்ற யானை முடி வைத்த ஒரு மோதிரம். அப்போ ரஜினிகாந்த் தொடர்ந்து பல படங்களில் நடித்து கொண்டிருந்ததுனால ஒரு நீண்ட தேனிலவு பயணத்துக்கு அவரால் திட்டமிட முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் அருகிலே இருந்து சிங்கப்பூருக்கு 3 நாள் பயணமாக சென்று வந்தார் அவர். அந்த 3 நாளும் கூட எங்களால் சுதந்திரமாக வெளியில் சுற்றவே முடியல. ரசிகர்கள் அப்படி அவரை மொய்த்தார்கள். அதன் காரணமாக நாங்கள் அறையிலே அடந்தை கிடக்க வேண்டியிருந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் லதா. ரஜினிகாந்துக்கு திருமணம் நடைபெற்ற 1981 1986 தலா 6 படங்கள் ரஜினி நடித்து வெளியாகியிருந்தன. 1982 துவக்கத்திலே வெளியான போக்கிர் ராஜா திரைப்படத்திலே ரஜினிகாந்துடன் இணைந்து ராதிகாவும் ஸ்ரீதேவியும் நடித்திருந்தனர். இந்த போக்கிர் ராஜா திரைப்படம் தான் ரஜினியோடு நான் இணைந்து நடித்த முதல் படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது ஒரு நாள் கூட சூப்பர் ஸ்டார் என்ற நினைப்போடு அவர் பழையதே இல்லை. அதே மாதிரி தனக்கு அசதி ஏற்பட்டால் போதும், பக்கத்தில் வசதியான அறை இருக்கிறதா என்றெல்லாம் தேட மாட்டார். அங்கே இருக்க கோணிப்பையை தலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி தான் அவருடைய எல்லா படங்களின் படப்பிடிப்பின் போதும் அவர் பழையதை நான் பார்த்துருக்கேன். அவர் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். அவரோடு நான் நடித்த படங்களில் எனக்கு பிடிச்ச காட்சியை சொல்லணும்னா ஊர்காவலன் படத்தில் நான் அவருக்கு இட்லி ஊட்டி விடுவேன்னு அந்த காட்சியைத்தான் சொல்வேன் என்கிறார் ராதிகா. ரஜினிகாந்தோடு இணைந்து பல படங்களில் நடித்துள்ள ராதா அவரோடு இணைந்து நடித்த முதல் படமான எங்கேயே கேட்ட குரல் படமும் 1982 தான் வெளியானது. அந்த படத்தில் தன்னுடைய சகோதரி அம்பிகாவுடன் சேர்ந்து நடித்திருந்தார் ராதா. ரஜினி இணைந்து நடிக்காத தமிழ் சினிமா கதாநாயகிகளே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா கதாநாயகிகளோடும் ரஜினிகாந்த் இணைந்து நடித்திருக்கிறார் என்றாலும் அவரோடு மிக அதிகமான படங்களிலே சேர்ந்து நடித்தவர் என்ற பெருமை ஸ்ரீபிரியாவுக்கு மட்டுமே சொந்தமானது. ஸ்ரீபிரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமை மட்டும் இல்லை, வேறொரு முக்கியமான பெருமையும் அவருக்கு உண்டு. ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த முதல் படமான பைரவி படத்தில் அவருடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர் ஸ்ரீபிரியா. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீபிரியா மிகவும் பிஸியான ஒரு நட்சத்திரம். ஸ்ரீபிரியா அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே ரஜினிகாந்த் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். அந்த அளவுக்கு பிஸியான நட்சத்திரமாக அப்போது இருந்தார் ஸ்ரீபிரியா. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடித்த பைரவி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதன் காரணமாக அதைத் தொடர்ந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, பில்லா, தாய் மீது சத்தியம், அன்னை ஒரு ஆலயம், என் கேள்விக்கு என்ன பதில் போன்ற பல படங்களிலே அந்த ஜோடி இணைந்து நடித்து ரஜினிகாந்தோடு மிக அதிகமான படங்களில் ஜோடியாக நடித்தவர் நான் தான் இன்னி வரைக்கும் பல பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட எத்தனை படங்களில் நடிச்சென்ற கணக்கு கூட என்கிட்ட கிடையாது.
ஆனால் ஆல்மோஸ்ட் தினமும் அப்போ நாங்கள் செட்டில் சந்திச்சுக்குவோம். எல்லா நடிகர்களோடு நடிக்கிற மாதிரி தான் அவரோட நான் நடித்தேன். காலம் போக போக தான் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, ஒரு சூப்பர் மேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நடுவில் மிகப்பெரிய தகராறு என்றும் நாங்கள் தினமும் அடித்துக்கொள்வதாகவும் ஒரு பத்திரிகை வதந்தி ஒன்றை அந்த காலத்திலே கொளுத்தி போட்டது. அந்த செய்தியை பார்த்த உடனே அதில் உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரஜினிகாந்தனுடைய வீட்டிலேருந்து யாராவது ஒரு உதவியாளர் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் ரஜினி அப்படிலாம் செய்யலை. ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நேராக என்னுடைய வீட்டுக்கு வந்தார். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் நிம்மதி அடைந்தவர் வீடு திரும்பினார் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியாவை பொறுத்த வரைக்கும் ரஜினியோடு மிக அதிகமான படங்களில் இணைந்து நடித்தார் என்பதை தாண்டி அவருக்கு இன்னொரு முக்கியமான பெருமையும் உண்டு. ரஜினிகாந்தோடு எண்ணற்ற கதாநாயகர்கள் ஜோடியாக நடித்திருந்தாலும் ரஜினிகாந்த் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகி போராட்டத்திலே தவித்து கொண்டிருந்த போது அவர் அதிலிருந்து மீள வேண்டுமே என்று கவலைப்பட்ட ஒரே நடிகை என்றால் அது ஸ்ரீபிரியா மட்டுமே. ஸ்ரீபிரியாவை பொறுத்த வரைக்கும் பாலச்சந்தருடைய அவளோட தொடக்க படத்தில் நடித்ததுலேருந்தே பாலச்சந்தரோட அவருக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே பாலச்சந்தரை சந்திப்பதற்காக அவருடைய வீடு தேடி ஒரு நாள் வந்தார் ஸ்ரீபிரியா. நீங்கள் ஒருத்தர் மனசு வச்சா மட்டும்தான் ரஜினிகாந்தை பழைய பாதைக்கு திருப்ப முடியும். ஒரு நல்ல நடிகர் இந்த சினிமா உலகத்துக்கு கொடுத்தீங்க, அந்த நடிகரை இந்த சினிமா உலகம் இழந்துடக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார் ஸ்ரீபிரியா. ரஜினிகாந்துக்கு உடல் நலம் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய கதை முடிந்தது என்று முடிவுரை எழுத முற்பட்டவர்களுக்கு மத்தியில் அவருக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு ஆன்மா இருக்கிறதே என்று நினைத்த போது என்னையும் அறியாமல் என்னுடைய கண்கள் கலங்கின. ஸ்ரீபிரியாவுடைய அந்த உயர்ந்த பண்பிற்கு அன்றைக்கு நான் தலை வணங்கினேன் என்று அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். ரஜினிகாந்தோடு இணைந்து பல நடிகைகள் நடித்திருந்தாலும் ரஜினியை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு ஒரு சில நடிகளுக்கே கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பினை ஒரு காலகட்டத்திலே பெற்றவர் தெலுங்கு நடிகையான விஜயசாந்தி. அந்த காலகட்டத்தில் தெலுங்கில் மிகவும் பிரபலமான நட்சத்திரமாக இருந்தவர் மன்னன் படத்திலே அவரோடு இணைந்து நடித்தார். அப்போது குமுதம் பத்திரிகையை தயாரிக்கின்ற ஒரு வாய்ப்பு விஜயசாந்திக்கு கிடைத்தது. அப்போது மனைவிக்கு கோபம் வந்தால் புருஷன் என்ன செய்ய வேண்டும் என்று ரஜினியை பார்த்து விஜயசாந்தி கேட்க, மனைவிக்கு கோபம் வந்தால் புருஷன் தாம் நும்று ஆடக்கூடாது, பேசாமல் இருந்தாவே போதும், மனைவியினுடைய கோபம் தானாக அடங்கிவிடும் என்று பதிலளித்தார் ரஜினிகாந்த். அடுத்து ஆண்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயம் எது என்று விஜயசாந்தி கேட்டபோது, ஆண்களுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம்னா 4 பேருக்கு உதவுகின்ற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் என்று பதிலளித்த ரஜினிகாந்த் விஜயசாந்தியுடைய இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது, கின்னஸ் புத்தகத்திலாம் இடம் பெறணும்னு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது, வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லவனாக இருக்கேன்னு பேர் எடுத்தால் போதும் என்று அவருக்கு பதிலளித்தார். அப்போது அரசியல் பற்றிய கேள்வி ஒன்றையும் விஜயசாந்தி ரஜினியிடம் கேட்டார். 5 நிமிடம் உங்களை முதலமைச்சராக இருக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு 5 நிமிஷத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, குறைந்தது ஒரு நாளாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக ஊழலை ஒழித்து விடுவேன் என்று விஜயசாந்திக்கு அந்த பேட்டியின் போது பதிலளித்தார் ரஜினிகாந்த். மன்னன் திரைப்படத்திலே விஜயசாந்தி ரஜினிகாந்தோடு நடித்தார் என்றாலும் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக இருந்தவர் குஷ்பு. அந்த படத்தில் நடிக்கும்போது நான் மிகுந்த படபடப்போடு இருந்தேன். தொடர்ந்து என்கிட்ட பேசி என்னை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அதே மாதிரி ஒருத்தரை மனம் திறந்து பாராட்டதில் ரஜினிக்கு ஈடு ரஜினி தான் என்று நான் சொல்வேன். அண்ணாமலை படத்தினுடைய பிற்பகுதியிலே நான் வயதானவளாக வருவேன். அதற்கான மேக்கப்பை போட்டுக்கிட்டு நான் வந்தபோது என்னையே பார்த்து கொண்டிருந்தார் ரஜினி. என்ன அப்படி பார்க்குறீங்க என்று அவரை பார்த்து நான் கேட்டபோது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் நிச்சயமாகவே கொடுத்து வச்சவர் தான், ஏன்னா வயசானாலும் நீங்கள் அழகாக இருப்பீங்க என்று என்னை பாராட்டினார் அவர். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும், எங்கேயே கெட்ட குரல், நெற்றிக்கண் என்று அவர் பிரமாதமாக நடித்த பல படங்களுடைய பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரோட எந்த காட்சியில் வேணாலும் சுலபமாக நடிச்சிடலாம். ஆனால் நகைச்சுவை காட்சியில் அவரோட நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கலக்கி விடுவார் அவர். நமக்கு சிரித்து சிரித்து வயிற்று வலியே வந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகரை இமேஜ் என்ற ஒரு வலையிலே சிக்க வைத்து விட்டார்களே என்பது தான் என்னுடைய வருத்தம் என்கிறார் குஷ்பு. ரஜினிகாந்துடைய திரையுலக வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான 2 இயக்குநர்கள் என்றால், ஒருவர் அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இன்னொருவர் அவரை வைத்து மிக அதிகமான படங்களை இயக்கிய எஸ்பி முத்துராமன். எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் இணைந்து பணியாற்றிய முதல் படம் போனா ஒரு கேள்விக்குறிதானாலும் அதற்கு முன்னாலே ஆளுக்கு ஒரு ஆசை படத்துடைய படப்பிடிப்பின் போதே ரஜினிகாந்தை ஒருமுறை சந்தித்திருக்கிறார் எஸ்பி முத்துராமன். முத்துராமன் ஜெயசித்ராவும் ஜோடியாக நடித்த அந்த படத்திலே ஒரு சிறிய பாத்திரத்தில் நடிக்க ஒரு நடிகர் தேவைப்பட்டார். அப்போ யாருடைய சிபாரிசின் பேரிலேயோ முத்துராமனை சந்திப்பதற்காக ரஜினிகாந்தை அழைத்து கொண்டு வந்தார். ரஜினிகாந்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பது எஸ்பி முத்துராமனுக்கு தெரிந்துவிட்டார். ஒரு சிறிய பாத்திரத்தில் அவரை நடிக்க வைத்து அவருடைய திறமைகளை வீணாக்க வேண்டாம் என்று நினைத்த எஸ்பி முத்துராமன் அதை நேரடியாக ரஜினிகாந்திடமே சொன்னார். இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சின்ன பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிவடைகிற கட்டத்தில் இருக்குது, அதனால் இந்த பாத்திரத்தில் உங்களை நடிக்க வச்சு உங்களுடைய திறமையை நான் வீணாக்க விரும்பலை,
என்னுடைய அடுத்த படத்தில் உங்களை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று ரஜினிகாந்த் உறுதி கூறி அவரை வழி அனுப்பி வைத்தார் எஸ்பி முத்துராமன். அதற்கு பின்னாலே போனா ஒரு கேள்விக்குறி படத்திலே தொடங்கிய அவர்களது பயணம் தொடர்கதையானது. வெளிப்பார்வைக்கு மிகப்பெரிய இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு நடிகராக ரஜினிகாந்த் தோற்றமளித்தாலும் உண்மையில் எதையும் உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர் செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை. தான் நடிப்பதற்கான வசனங்கள்லாம் முதல் நாள் ராத்திரியே வாங்கிட்டு போயிடுவார். அந்த வசனங்களில் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு இடித்தாலோ இல்லை அந்த வசனம் சரியாக இல்லைனாலும் ராத்திரி 12 மணிக்கு கூட ஃபோன் பண்ண தயங்க மாட்டார். அவர் எங்கேயோ இடிக்குது சார் இந்த வசனம் என்பார். அவர் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகச்சிறந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா அவருடைய எளிமை. ஒரு படப்பிடிப்புக்காக அவரை ஒரு முறை திருத்தணிக்கு நான் அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. அவர் எங்கே இருக்காருன்னு விசாரித்த போது அவர் ஹோட்டல் ஒன்றிலே இருப்பதாக சொன்னார். உடனே ஹோட்டலுக்கு போய் அவர் பிக்கப் பண்ணிவிட்டு வண்டியை ரஜினி வீட்டுக்கு கொடுப்பா அப்படின்னு நான் டிரைவர்கிட்ட சொன்னேன். ஏன் சார் எதுக்கு என் வீட்டுக்கு போகிறீங்க என்று பதறி போனார் ரஜினி. நாளைக்கு கார்த்தால ஷூட்டிங்ப்பா, நீ ராத்திரி தங்கிறதுக்கு காலையில் ரெடி ஆகிறதுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்துக்க வேணாமா என்று ரஜினியை பார்த்து நான் கேட்டபோது, எதுக்கு சார் அதுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி நீங்கள் ஒரு லுங்கி கேட்டால் கொடுக்க மாட்டிங்களா, அதை கட்டிட்டு படுக்க போகிறேன். கார்த்தால ஒரு டூத் ப்ரஷ் வாங்கிட்டு பல்ல தொலைக்கிட்டு அங்கேயே ஒரு சோப்பை வாங்கிட்டு குளிச்சுட்டு படப்பிடிப்பு போனால் முடிஞ்சது கதை என்றார். நானும் எத்தனையோ சினிமா நடிகர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் அவர் மாதிரி ஒரு எளிமையான நடிகரை நான் இன்னி வரைக்கும் சந்தித்ததே இல்லை என்பதுதான் உண்மை என்கிறார் எஸ்பி முத்துராமன். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க இன்னொரு நல்ல விஷயம், எதுவானாலும் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லிவிடுவது. தேவையில்லாமல் யாரையும் அவர் காக்க வைத்தோ இழுக்கடித்தோ நான் பார்த்ததே இல்லை என்கிறார் எஸ்பி முத்துராமன். நான் அறிமுகப்படுத்தின ரஜினிகாந்த் வேறு, இன்றைக்கி இருக்கிற ரஜினிகாந்த் வேறு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை அவர் மெருகேற்றி கொண்டார். இப்படியெல்லாம் அவர் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நான் அவருக்கு சொல்லித்தரல. தன்னுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அதன்படி தன்னை வளர்த்து கொண்டவர் அவர் என்று தன்னுடைய மாணவரை பற்றி சொல்கிறார் அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனரான கே. பாலச்சந்தர். நான் அவர் அறிமுகப்படுத்தினேன், நான் தான் அவரை வாழ வச்சேன் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனால் அதற்கு பின்னாலே பல முறை பல காலகட்டங்களிலே என்னை அவர் வாழ வைத்தார் அப்படின்றது தான் உண்மை. நான் பொருளாதார சிக்கல்களை திக்கி தவித்த போது அவர் எத்தனை முறை என்னை அதிலிருந்து மீட்டிருப்பார் என்பதற்கு கணக்கே கிடையாது. அத்தனை முறை எனக்கு உதவுக்காக என்னுடைய கம்பெனிக்கு காட்சி தந்து படங்களில் நடித்து எனக்கு உதவி செய்திருக்கிறார். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கணும்? இன்னும் சரியாக சொல்லணுன்னா உண்மையை வெளியில் உறக்க சொல்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. ரஜினிகாந்துடைய இன்றைய வளர்ச்சிக்கு பின்னாலே அவருடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பரிசோதனையான விஷயங்கள் என்பது ஆபத்தானவை. ஏன்னா அவருக்குள்ள மார்க்கெட் அந்த அளவுக்கு மிகவும் உயரத்தில் இருக்குது. ரஜினிகாந்த் படத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது ரஜினிகாந்தை மட்டும் இல்லை, மொத்த சினிமா உலகையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறது. அதனால தான் மிக அதிகமாக பரிசோதனை முயற்சிகளை ரஜினிகாந்த் எப்போதுமே மேற்கொள்வதில்லை. ரஜினிகாந்தை யாருடனும் ஒப்பிடுவதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதையெல்லாம் மீறி அவரை யாராவது ஒரு நடிகரோடு ஒப்பிட வேண்டும் என்றால் நான் அமிதாப் பச்சனோடு அவரை ஒப்பிட விரும்புகிறேன். அமிதாப் பச்சனுக்கு நிகராக நடிப்பதிலே ஆர்வம், அர்ப்பணிப்பு, உழைப்பு எல்லாம் கொண்டவர் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்துடைய மூலதனமே அவருடைய ஸ்டைல் தான். அதற்கு அடுத்தபடியாக அவரது வெற்றியிலே மிக முக்கியமான பங்கு வகிப்பது வேகமாக வசனங்களை பேசுகின்ற அவரது பாணி. எனக்கு தெரிஞ்ச இந்த சினிமா உலகத்தில் அவர் மாதிரி வேகமாக யாரும் வசனங்களை பேசி நான் பார்த்ததே இல்லை. அபூர்வ ராங்கல் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அவர் பேசிய பல வசனங்கள் எனக்கு புரியவில்லை. டப்பிங் போது மெல்ல மெல்ல அதையெல்லாம் பேச சொல்லி பார்த்தோம். அப்படியும் அவருடைய வேகம் குறைவதாக இல்லை. வசனங்களை நிதானமாக பேசுவது தான் தமிழ் சினிமாவுடைய இலக்கணமாக இருந்தது. அந்த மரபை உடைத்தவர் ரஜினிகாந்த். அவரது இயல்பாக அமைந்த அதுவே பின்னர் அவருடைய தனி சொத்தாக மாறியது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், மிகச்சிறந்த ஆற்றலுடைய நடிகரான அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இன்று வரை கிடைக்கவில்லையே என்பதுதான் அது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் கே. பாலச்சந்தர். பாலச்சந்தருடைய வருத்தம் மட்டும்தானா? மொத்த தமிழ் சினிமா ரசிகர்களின் வருத்தம் அது. இது எப்போது மத்திய அரசினுடைய காதுகளுக்கு கேட்கும் என்பதுதான் இன்று வரை புரியாத புதிராக இருக்கிறது.